ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை துதிப்பதற்காகவும் அவரை ஆராதிப்பதற்காகவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் அவர் சித்தத்தை செய்வதற்காகவும் கர்த்தர் நம்மை இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆரகுலூர் பெத்தேல் ரீவல் சபை மூலமாக இந்த சேனல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யூடியூப் சேனல். இதை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் உலகத்தில் எந்த பாகத்திலே நீங்கள் குடியிருந்தாலும் எந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சமாதானமும் மனசிலே நிம்மதியும் விடுதலையும் நிச்சயமாய் கிடைக்கும். அதனால இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து 46வது சங்கீத முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அருமையானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலம் என்று இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே எந்த இடத்துக்கு போனாலும் அடைக்கலம், அடைக்கலம் என்றால் பாதுகாப்பு, சேஃப்டி. எங்கே போனால் கிடைக்கும்னு நினச்சி எங்கே போனாலும் அந்த பாதுகாப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு மனிதன் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான் அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு முடியாத காரியமாக இருக்கிறது. ஆனால் என்னை படைத்த ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறாராம். 91வது சங்கீதம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார். உன்னதமானவர் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். யார் உன்னதமானவர்? யாராலும் செய்யக்கூடாத, செய்ய முடியாத உன்னதமான மனித புத்திக்கு எட்டாத காரியங்களை, பெரிய காரியங்களை செய்கிற ஒரு கடவுள் தான். அவருக்கு தான் பெயர் உன்னதமானவர். அந்த ஆண்டவருடைய மறைவில், பாதுகாப்பில், அடைக்கலத்திலே இருக்கிறவன் அவருடைய நிழலிலே தங்குவான். அவருடைய நிழல் தான் நமக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு மக்களுக்கு இல்லாமல் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்? இந்த வியாதியிலே நான் செத்து கொண்டிருக்கிறேனே, ஒருவேளை இந்த வியாதியிலே நான் மரித்து விடுவோனோ, என் குடும்ப பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகாதா என்று கலக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். பல எதிரிகள் எனக்கு இருக்கிறார்கள். எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு விரோதமாகவே எழும்பி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களோடு சமாதானமாக இருக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். குழப்பத்தை உண்டாக்கி என் மனமடிவை ஏற்படுத்தி என் மனக்கலக்கத்துக்கு காரணமாக இருக்கிறார்களே, இது என்றைக்கு ஒரு முடிவு உண்டாகும்? இந்த எதிர்ப்புகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டத்தில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று நீ குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த ஆண்டவர், இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு அடைக்கலம், நானே உனக்கு கோட்டை, நானே உனக்கு நிழலாயிருக்கிறேன். அந்த நிழலிலே நீ இருப்பாயானால், என்னுடைய நிழலுக்குள் நீ வந்து விடுவாயானால், அந்த நிழல் உனக்கு பாதுகாப்பாகவும், உனக்கு ஆசீர்வாத நிழலாகவும், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற நிழலாகவும், நிம்மதியை தருகிற நிழலாகவும், சந்தோஷத்தை கொடுக்கிற நிழலாகவும், விடுதலையை தருகிற நிழலாகவும் உனக்கு நான் இருக்கிறேன். 121வது சங்கீதத்திலே பக்தன் தாவீது சொல்லுகிறார்,
கர்த்தர் என் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார் என்று. நம்ம போகிற இடமெல்லாம் நம்முடைய நிழல் பின்தொடர்கிறது. நம்ம எங்க போனாலும் நம்ம நிழல் கூடவே வருகிறது. அதுபோலவே நீ போகும் இடமெல்லாம் உனக்கு இருக்கிற அந்த நிழலை போலவே நான் நிழலாக உன்னை பின்தொடர்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களோடு கூட நிழல் போல தொடர்கிறாரோ. நான் உன்னோடு கூட வருகிறேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கையில் இருந்து உன்னை விடுவித்து உன்னை ரட்சிக்கும்படி உனக்காக நான் பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, அவருடைய பாதுகாப்புக்குள் நீங்கள் வந்துவிட்டால், அவருடைய நிழலுக்குள் நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த இடத்திலே ஏதோ ஒரு மனிதன் சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன்னை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் சற்று நின்று யோசித்து எந்த பாதை உண்மையான பாதை, எந்த பாதை நல்ல பாதை என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து விசாரித்து அந்த நல்ல வழி எங்கே என்று பார்த்து அந்த வழியிலே நீங்கள் நடங்கள். அப்பொழுது உங்கள் மனதுக்கு விடுதலை கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று உன்னை உண்டாக்கின, இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது உலகத்திலே. பலரும் பல வழிகளை சொல்லுகிறார்கள். இந்த வழியிலே நடந்தீனா நல்லது நடக்கும், நீ அந்த வழியிலே போனீனா அது நடக்கும், இது நடக்கும் என்று எத்தனையோ பேர்கள் அநேக வழிகளை குறித்து பேசுவார்கள். இந்த வழியில நடங்க, இந்த வழியில போங்க, உனக்கு நல்லது உண்டாகும் அப்படின்னு மனுஷர்கள் பல வழிகளை காண்பிப்பார்கள். ஆனால் நாம் மனிதர்கள் சொல்லுகிற வழிகள் எல்லாம் நடந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. போன காசு தான் வேஸ்ட், பணம் தான் வேஸ்ட், நம்முடைய நேரம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் கடவுள் சொல்லுகிறார், நின்று யார் யாரெல்லாம் என்னென்ன வழியை சொன்னாலும் அந்த வழிகளிலே நின்று யோசித்து நல்ல வழி எங்கே இருக்கிறது என்று பார். எந்த இடம் நல்ல வழி, எந்த இடம் நல்ல இடம், எந்த பாதை நல்ல பாதை, எந்த பாதை பரிசுத்தமான பாதை, எந்த பாதையிலே போனால் பரலோகத்துக்கு போகும், எந்த பாதையிலே போனால் இளைப்பாறுதல் கிடைக்கும், எந்த பாதையிலே போனால் பாவ மன்னிப்பு உண்டாகும், எந்த பாதையிலே போனால் நமக்கு பரிகாரம் கிடைக்கும், எந்த பாதையிலே நடந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை நீ யோசித்து கேட்டு விசாரித்து, எத்தனையோ பேர்கள் எத்தனையோ வழிகளை சொன்னாலும் அவர்களை குறித்து ஆராய்ச்சி செய்து நல்ல வழியை கண்டுபிடி. உன்னையும் என்னை உண்டாக்கின அந்த ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். அவர்தான் இயேசு. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் பிரசங்கம் பண்ணினார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று. அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாயிருக்கிறேன். நானே வழி என்று சொன்ன ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரமே. I am the way, I am the truth, I am the life, eternal life. நித்திய ஜீவன் உனக்கு வேண்டுமா? பரலோக வாழ்க்கை வேண்டுமா? நானே வழி.
விடுதலை வேண்டுமா? நானே வழி. இயேசு சொல்லுகிறார், உனக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? நானே வழி. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் யாருமே இப்படி சொல்லவே இல்லை. யாராலும் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத வார்த்தையை இயேசுதான் சொல்லி இருக்கிறார். நானே வழி என்று சொன்னவர் அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள். நான் தான் வழின்னு சொன்னவர் என்னிட்ட வா, கம் டு மீ, என்னிட்ட வா, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல். நான் தான் நல்ல வழி, நான் தான் சரியான வழி. நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை நான் தான், பரலோகத்துக்கு போகிற பாதை நான் தான், உன் பாவ மன்னிப்புக்கு வழி நான் தான். நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிலுவையை சுமந்து உனக்காக ரத்தம் சிந்தினவர் நானே வழி. என்னிடத்திலே வா, என்னிடத்தில் நீ வருவாயானால், என்னை நீ விசுவாசிப்பாயானால், நீ என்ன எதிர்பார்க்கிறையோ அதை நான் கொடுப்பேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த ஆண்டவர் இயேசு இயேசுன்னு சொல்லுகிறார்கள், இவர்கிட்ட போனா நல்ல வீடு, நல்ல பணம், உலக பிரகாரமான செல்வம், சொத்து, காரு, பங்களா, இப்படி பல இதுவும் இந்த இயேசு கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி தப்பான கணக்கு போடாதீங்க. இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்னு இயேசு யாரையும் கூப்பிடல. பைபிள் அப்படி ஆதாரம் கிடையாது. நீ என்னிட்ட வந்தீனா உன்னை மேலே கொண்டாந்து வைப்ப, நல்ல பணக்காரன் ஆக்குவன்னு யாரையும் கூப்பிடல ஆண்டவர். அவர் எதற்கு அளித்தார் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசுனுடைய பிரசங்கம் உலகத்துக்குரிய வார்த்தை அவர் பிரசங்கிக்கவில்லை. அவருடைய வார்த்தை பரலோகத்தின் வார்த்தையாயிருக்கிறது. நீ மனம் திரும்பினா நீ பரலோகத்துக்கு நீ ஆயத்தமாகலாம். நீ மறுபிறப்படைய வேண்டும், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறந்து நல்ல வழியிலே நடக்கணும். உன் கெட்ட வழியை எடுத்து போட்டு விட வேண்டும். கெட்ட பாதையை விட்டு நல்ல வழியிலே நன்மை செய்ய, பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். பரிசுத்தமான பாதையிலே வாங்க, சத்தியத்தின் பாதையிலே வாங்க என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த சத்தியம் யார்? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். இந்த சத்தியம் எது? இது பரலோக ராஜ்யத்தின் சத்தியம், பரலோகத்தை குறித்த காரியங்கள். உலகத்திலே ரொம்ப நாள் நான் வாழ போறது யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் மரணம் வருவது நிச்சயம். ஆனால் மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நீ நினைப்பாயானால் அது முட்டாள்தனமானது. இது தற்காலிகமான இந்த வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்து போய்விடும். காலையிலே பூத்து மாலையிலே வாடி காற்றடித்த உடனே பறந்து போய்விடும். பதரை போல, காய்ந்து போன மலரை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்காக இயேசு உன்னை அழைக்கல. இதை காட்டிலும் மேலான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப், அந்த வாழ்க்கைக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அப்போ எதுக்காக இந்த உலகத்தில் என்னைக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்கலாம். சமாதானம், உனக்கு நிம்மதி. எவ்வளவுதான் அந்த உலகத்திலே சம்பாதிச்சாலும் சமாதானத்தை உனக்கு கொடுக்கும் எந்த பணமோ, படிப்போ, பட்டமோ, பேரோ, புகழோ, அந்தஸ்தோ உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. உனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய நாமம் சமாதான பிரபு. சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் மாத்திரமே சமாதானம். இன்றைக்கு மக்கள் சமாதானத்தை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைகிறார்கள். ஆனால் சமாதானம் கிடைக்கவில்லை.
ஆனால் இயேசு சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடத்திலே வருகிறவர்களுக்கு நான் சமாதானத்தை தருகிறேன். என்னிடத்திலே வருகிறவர்களுக்கு மன நிம்மதியை நான் தருகிறேன். என்னிடத்திலே வருகிறவர்களுக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன். அப்ப இந்த உலகத்திலேயும் நீ சந்தோஷம், பரலோகத்திலேயும் நீ சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மக்கள் உலகத்திலே சந்தோஷத்தை பெற்றால் போதும் என்று நினைக்கிறார்கள். இது தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது மாதிரி தெரியும். இந்த உலக கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம் தான். மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் குழப்பம். இன்றைக்கு குடிகாரர்களை பார்த்து ஏன் ஐயா குடிக்கிறீர்கள் என்று கேட்டால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அதனால பிரச்சனையை மறக்கிறதுக்காக என்ன செய்யறேன், நான் குடிக்கிறேன்னு சொல்றாங்க, தண்ணி குடிக்கிறேன்னு சொல்றாங்க, சாராயம் குடிக்கிறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மறந்து போயிருக்கு. அப்புறம் போதை தெளிஞ்சு உருப்பாடு, போதை இருக்கிற வரைக்கும் அதை மறக்கிறாங்க, அவ்வளவுதான். போதை தெளிஞ்சிட்டு உருப்பாடு மறுபடியும் சஞ்சலம், மறுபடியும் பிரச்சனை. ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானமோ நித்திய நித்திய காலமாய் இந்த உலகத்திலே நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் உனக்குள் அந்த சமாதான நதியை போல பாயும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு நித்திய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. இந்த சமாதான பிரபுவை அண்டிக்கொள். இந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் சமாதானம் இல்லை, என்ன செய்து பார்த்தாலும் என் மனதிலே நிம்மதி இல்லை, வாழ்க்கையில வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ அலைந்து விட்டேன். இறுதியில் இந்த சேனல் மூலமாய் சொல்லப்படுகிற இயேசுவை வார்த்தையை நான் கேட்டு, ஆண்டவரே உம்மிடத்திலே நான் மன்றாடுகிறேன், எனக்கு ஒரு சமாதானத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே, என் மனதிலே ஒரு நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் நான் சமாதானத்தோடு வாழ்ந்து நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு நான் வரணும். அதிலே அந்த சமாதானம் நிறைந்த இடம் பரலோகம், அந்த இடத்திலே நாம் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று உம்மோடு இருக்கும் அந்த எப்பொழுதும் உம்மோடு இருக்கக்கூடிய அந்த பரலோக வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை, நித்திய ஜீவ வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன் என்று யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் இருதயத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீரே வழி என்று நான் விசுவாசிக்கிறேன், நீரே சத்தியம் என்று நான் நம்புகிறேன், நீரே நித்திய ஜீவன் பரலோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் என்பதை நான் விசுவாசித்து உம்மை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என் இருதயத்திலே உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி நான் வேண்டுகிறேன், என் வாழ்க்கையை நீர் மாற்றும், எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வியாதியிலே நான் வேதனைப்படுகிறேன், இந்த பிசாசின் போராட்டத்திலே, பில்லி சூனிய கட்டுகளிலே, மந்திரவாத கட்டுகளிலே, செய்வினை கட்டினாலே பாதிக்கப்பட்டு என் குடும்பமே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. என் பிள்ளைகள் மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள், என்னுடைய கணவன் மோசமான நிலைமையிலே ஆண்டவரே குடிகாரனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீர் உண்மையுள்ள தெய்வமாக இருப்பார் என்றால் ஆண்டவரே என் குடும்பத்தை மாற்றும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை எடுத்து போட்டு எனக்கு ஒரு சமாதானத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கே ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், ஒப்பு கொடுத்து வேண்டுவீர்களானால் நான் பிரசங்கிக்கிற அந்த இயேசு உங்களுக்கு நிச்சயமாய் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரிசுத்த வாழ்வையும் நித்திய ஜீவனையும் உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அருமையானவர்களே, அவர்தான் இளைப்பாறுதல் தர முடியும், இளைப்பாறுதல் அவர்தான் கொடுக்க முடியும், அவர்தான் இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். எப்படி இளைப்பாறுதல் நீங்கள் பெறுவீர்கள் என்றால் இந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். மனிதனாய் வந்தவர், கடவுளாய் இருந்தவர், 2000 ஆண்டுகளுக்குள் மனிதனாய் வந்தார், மனித அவதாரம் எடுத்து வந்து மனுகுலத்தின் பாவத்தை சிலுவையிலே சுமந்தார் என்று நீ இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், நான் கூப்பிடும்போது எனக்கு நிச்சயமா அவர் உதவி செய்வார் என்று நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசுவே
சொல்லுங்க, இயேசுவே. வாயை திறந்து சத்தமா கூப்பிடுங்க, இயேசுவே, இயேசுவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தவர், எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினீரே. அந்த ரத்தத்தின் மூலமாக எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படும்படியாக ஒரு பரிகாரத்தை, ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை உண்டாக்கினீரே. என் பாவத்தை மன்னியும், என் இருதயத்திலே வாரும். என்னுடைய ஜென்ம பாவம், என் முன்னோர்கள் செய்த பாவம், பரம்பரையா நாங்கள் செய்து வந்த எல்லா பாவங்களையும், அதன் மூலமாய் வந்த எல்லா சாபங்களையும் இயேசுவாகிய நீங்க தான் எடுத்து போட வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், முற்றிலுமாய் நம்புகிறேன் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பாவங்களை மன்னியும், சாபத்தில் இருந்து எனக்கு விடுதலையை தாரும். பலவித பிசாசின் கட்டுகள், பலவித போராட்டத்திலே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. வில்லி சுனிய கட்டினாலே என் குடும்பம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை விடுதலையாக்கும், என்னை நல்லாக்குங்க ஆண்டவரே. எனக்கு வேண்டிய நிம்மதியை தாங்க ஆண்டவரே என்று வேண்டுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இரண்டுக்கு 2 கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் வழியிலே நடக்கிற, சத்திய மார்க்கத்திலே நடக்கிறதான ஒரு பரிசுத்த கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அவருக்காய் வாழ்கிற ஊழியக்காரர்கள் இருக்காங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறது. எத்தனை முறைதான் இயேசுவின் வசனம், கடவுளுடைய வார்த்தையை கேட்டும் இது எங்களுக்கு வேண்டாம், இந்த இயேசுவும் வேண்டாம், இந்த வார்த்தையும் வேண்டாம், இந்த வழியும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இயேசுவே தேவையில்லை என்று சொல்லுகிற கூட்டம், நாங்கள் இயேசு சொல்லுகிற பாதையிலே நடக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கிற கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஒன்று ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கூட்டம், இன்னொன்று ஆண்டவருக்கு எதிராக நிற்கிற கூட்டம். இந்த 2 கூட்டமும் உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் என்ன அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் என்ன பரிசுத்தமாகட்டும், நான் சீக்கிரமாய் வந்து அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க வருகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், அவருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், இந்த ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் தக்க பலனை பதிலடி கொடுக்க நியாயாதிபதியாய் இயேசு வருகிறார், நியாயம் தீர்க்கும்படியாய் வருகிறார். இன்னொன்று, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிற பரிசுத்த கூட்டத்துக்கு தன்னோடு எடுத்துக்கொண்டு செல்லும்படியாக, அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக என் ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கோ நாளைக்கோ எப்பொழுது நடக்கும் என்று சொல்ல முடியாத நிலைமையிலே அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். சீஷர்கள் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன என்று கேட்கும்போது இயேசு சொன்னார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பஞ்சங்களும் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது என்று சொல்லி இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேசத்திலே பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது, யுத்தங்களும் கலவரங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மட்டுமல்ல, உலகமெங்கிலும் யுத்தங்கள் நடக்கிறது. எங்கெங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறது என்று நான் அதை குறித்து சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் செய்தித்தாளை புரட்டி பார்ப்பீர்களானால், டிவி சேனலை பார்ப்பீர்களானால், ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு யுத்தம் பண்ணி அதனால ஏராளமானவர்கள் செத்து கொண்டிருப்பதை, ரத்தம் சிந்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் நடக்கும், அதிகமாக நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நடக்கலையா? நடந்தது. ஆனால் இனி இதுவரைக்கும் உலகத்திலே நடக்காததும், இதுக்கு பிற்பாடு நடக்கக்கூடாததுமான ஒரு பெரிய ஒரு அழிவின் காலத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழிவின் காலம்தான்
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அழிவு ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் தேசத்திலே ஒரு அணுவும் அசையாது. எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், இந்த ஜனங்கள் அவரை நம்ப மாட்டேன் என்கிறார்கள். இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். இந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமான பாவத்தை செய்து விக்கிரக ஆராதனையை செய்து ஆண்டவருக்கு கோபம் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள், எரிச்சல் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவங்களினாலே, அசுத்தமான காரியங்களினாலே இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் கடவுளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை அதிகமாக செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன பாவங்கள் என்று இப்பொழுது சொல்வதற்கு நேரம் இல்லை. அருமையானவர்களை, தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம், தேசத்தின் ஜனங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் ஆண்டவர் பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிறார் என்று இந்த 46வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை. எத்தனாவது வசனம்? 8வது வசனம். சத்தமாய் படிக்கலாம். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகள். அப்ப பூமியிலே அழிவு வருகிறது என்றால் அது ஆண்டவர் செய்கிறார். சிலர் சொல்லலாம், ஐயா மனுஷன் தானே செய்யறான், மனுஷன் தானே சண்டை போடுறா, மனுஷன் தானே பிரச்சனை பண்ணிக்கிறா, இதுல ஆண்டவரா பண்றாரு அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது ஆண்டவருடைய அனுமதி முன்னாடி நடக்கும். ஆண்டவரே எழுப்புகிறார். ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருவரை ஆண்டவரே எழுப்புகிறார். தேசத்துக்கு விரோதமாய் தேசம் ஆண்டவர் எழுப்புகிறார். ஆண்டவர் எழுப்பாம யாரும் எழுப்ப மாட்டார். எப்படி சொல்றேன்னு சொல்றீங்களா? இந்த உலகத்தை அவர்தான் ஆளுகை செய்கிறார். அவர் சர்வலோகத்தின் ராஜா. அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர் தேவாதி தேவன். அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் பூமியிலே ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யார் யாரை எந்தெந்த நாட்டுக்கு யார் யாரை ராஜாவை வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்க தான் வருவாங்க. அவருடைய சித்தம் இல்லாம யாரு வந்து அவங்க உட்கார முடியாது. ஒரு பிரைம் மினிஸ்டராவோ ஒரு ஜனாதிபதியோ தேசத்தில் அமர்றாங்கன்னா வர்றாங்கன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாம யாரும் வர முடியாது.